ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைட் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானங்க. நம்ம வீட்டில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி இருக்குது. ஆனால் அதை நிறைய பேர் லேசாக எடுத்துக்கிறோம், சாதாரணமான விஷயமா. சிலர் அதை சாப்பிடவே மாட்டோம். அந்த ஒரு காய்கறி இருக்குல்ல, அது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவும், இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்க உதவும். அந்த காய்கறி என்ன தெரியுமா? அதுதாங்க முட்டைக்கோஸ். ஆமாங்க, நம்மளோட அன்றாட சமையலில் சாப்பிடக்கூடிய இந்த முட்டைக்கோஸோட நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கட்டாயம் வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்குவீங்க. நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டு போனால் கூட கண்டிப்பாக முட்டைக்கோஸை தான் வாங்குவீங்க. இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் சாப்பிட்டா உடம்புக்கு கிடைக்கக்கூடிய 10 அதிர்ச்சி நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா அதிக நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு லோ கலோரி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். 100 கிராம் முட்டைக்கோஸில் கிட்டத்தட்ட 25 கலோரிஸ் தான் இருக்குது. ஆனால் அதில் நார்ச்சத்து, தண்ணீரோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால வயிறு ஃபுல்லான ஃபீல் கிடைக்கும். அதனால் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட குறையும். பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது பெஸ்ட்டு காய்கறி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இந்த முட்டைக்கோஸ் சூப்பை டயட்டில் பயன்படுத்துவாங்க. முட்டைக்கோஸில் பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர் அப்படின்னு எல்லாமே அதிகமாக இருக்குது. இது கெட்ட கொழுப்பை குறைக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இதய நோய் அபாயத்தை குறைக்கும். அதனால ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. முட்டைக்கோஸ் இருக்குல்ல, இது குடல் ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் செரிமானத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கலை குறைக்கும், குடலில் நல்ல பாக்டீரியா வளர்கிறதுக்கு உதவும். அதனால கட் ஹெல்த் நல்ல நிலையில் இருக்கும். முட்டைக்கோஸில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இது உடல் அலர்ஜியை குறைக்கும், மூட்டு வலியை குறைக்கும், உடலுக்கு பாதுகாப்பு தரும், நீண்ட கால நோய்கள் வர வாய்ப்பை குறைக்கும். முட்டைக்கோஸில் விட்டமின் சி, விட்டமின் கே, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது. இம்யூனிட்டி சிஸ்டத்தை இது பலமாக்கும், சளி, காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கும். முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, அது உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்களை நீக்கிறதுக்கு உதவும், லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும். முட்டைக்கோஸ் சாப்பிட்டா ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும், வயசாகிற அதிகரிக்குள்ள அதை தாமதப்படுத்திடும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தாங்க. முட்டைக்கோஸில் விட்டமின் கேயும் கால்சியமும் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை பலமாக்கும், ஆஸ்டியோபொராசிஸ் அபாயத்தை குறைக்கும். முட்டைக்கோஸு ஒரு லோ கிளைசமிக் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பிளட் ப்ரெஷர் வேகமாக உயராது, டயாபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு உதவும். முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பவுண்ட் என்னென்னா, சர்க்கரையோட அளவை ஏற்ற இறக்கம் செய்யாமல் கட்டுப்பாட்டோடு வைக்கிறதுக்கு உதவுறது தான். யாரெல்லாம் இந்த முட்டைக்கோஸை கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல காய்கறி தாங்க. ஆனால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தைகள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முட்டைக்கோஸை எடுத்துக்கிறது நல்லது. முட்டைக்கோஸ் சாப்பிட்றப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கட்டும். வாரத்தில் ஒரு முறை மட்டும் முட்டைக்கோஸ் சாப்பிட்றது போதுமானதாக இருக்கும். முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது சாதாரண காய்கறி இல்லைங்க. உடல் எடையை குறைக்கும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இப்படி பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு சூப்பர் வெஜிடபிள் தான். அதனால வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது எடுத்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.